ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை தோசை ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் அந்த காலத்து முறையில் எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் முருங்கைக்கீரை பொருமா பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை, சோம்பு, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், பொரிச்ச அரிசி, புழுங்கல் அரிசியை பொரிக்கணும், பொரிச்ச அரிசி, தண்ணி, உப்பு. இது ஒரு வாணலியில் தண்ணியை வச்சுட்டு தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு வதக்கணும் கீரையை. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு கொதிக்க விடணும். உப்பு நான் ஏற்கனவே பொறுமாவில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப இதை உப்பை போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வருதா? கொதி வந்தோன்னா ஏற்கனவே நான் சொன்னல இன்க்ரீடியன்ட்ஸ், பொரியல் அரிசி, சோம்பு, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த வச்சுருக்கேன். இதை மாவாக இப்படி மாவாக பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த முருங்கைக்கீரையை அந்த கொதித்த தண்ணியில் போட்டு நல்லா சுண்ட வதக்கணும். நல்லா வணங்கணும். அப்படியே முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வரணும். அந்த உப்பு தண்ணியில் இந்த முருங்கைக்கீரை பச்சை தண்ணியில் தான் வதக்குறேன். நல்லா வதங்கி முருங்கைக்கீரை வரணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த கீரை நல்லா வணங்கி வந்துருச்சு. வணங்கி வந்த கீரையை இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோமா. முருங்கைக்கீரையை போல் ஒரு சத்து வேறு எந்த கீரையிலையுமே கிடையாது. அயன் சத்து நிறைஞ்ச அதிகமாக உள்ளது முருங்கைக்கீரை தான். நம்ம எல்லா மாதிரி பண்ணி சாப்பிட்ருப்போம். பொரியல் பண்ணி சாப்பிடுவோமா, சில பேருக்கு பொரியல் பிடிக்காது. இதில் கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எண்ணெய் அதிகம் சேர்க்க வேணாம், தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் பொடி, அரிசி சோம்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல பொடி, அந்த பொடியை போட்டு அப்படியே கிளற வேண்டியது தான். நல்லா கிளறி வச்சிட்டோம்னா இதை சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். இதில் தேவைப்பட்டால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவைப்படலைன்னா எண்ணெயே இல்லாமல் இதை செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தும் கூட. இன்னொன்று இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டால், இது 2 நாளைக்கு வச்சுக்கலாம், வீணாகாமல் இருக்கும். ஓகே, பாய்.